யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாராவது வாசிங்க. யோபு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நான் இந்த வருஷத்தின் எண்டுக்குள்ள, இந்த வருஷத்தின் மீதம் இருக்கிற நாட்கள்ல என் வாழ்க்கையில நடக்க போகிறது இதுதான், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது இதுதான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மெசேஜ் கொஞ்சம் டீப்பா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு புஸ்தகத்துல 2 வசனம் ஒரே மாதிரியா கர்த்தர் கொடுத்திருக்கார். இதே வார்த்தை தான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். அப்படின்னா நல்ல கவனிங்க. யோசேப்புக்கு சொப்பனம் வரும்போது 2 தடவை கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அது உனக்கு நான் உறுதியா செய்வேன், அந்த உறுதிப்பாடுக்கு தான் 2 தடவை வரும். இப்ப முதல்ல ஒரு தடவை கதிரை வச்சு கொடுப்பாரு, இன்னொரு தடவை சூரியன் சந்திரனை வச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி தான் பர்வோனுக்கு சொப்பனம் கொடுக்கும்போது சொப்பனம் 2 தடவை வரும். அப்ப யோசேப்பு சொல்லும் போது எப்படின்னா, அழகா யோசேப்பு அந்த இடத்துல சொல்லுவாரு, தேவன் தம்முடைய காரியத்தை சீக்கிரமாய் செய்ய போகிறபடினால் பர்வோனுக்கு சொப்பனம் ரெட்டித்தது. அப்படின்னா நான் இந்த வசனத்தை நான் எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஞாபகமே இல்லை. திடீர்னு ஆவியானவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்றாரு, இதை நான் 2 தடவை உன்னை வாசிக்க சொல்ற போறேன். 2 தடவை இதே புஸ்தகத்தை, இந்த வசனத்தை நான் கொடுக்கிறேன்னா, நான் செய்ய போகிறதை சீக்கிரமாய் செய்ய போகிறேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே புஸ்தகத்துல இதே வார்த்தை 2 தடவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா அது ஒரு உறுதிப்பாடு. புரியுதா? நீங்க எங்க போனாலும் ஒரு அத்தாரிட்டி சிக்னேச்சர் நீங்க சைன் பண்ணுவீங்க, பட் ஒரு அத்தாரிட்டி சிக்னேச்சர் யாரு எத்தனை பேர் கேட்பாங்க? குறைஞ்சபட்சம் 2 பேராவது இருக்கணும். காரணம் என்னன்னா, அது ஒரு கேரண்டி. அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு சொல்லப்படுற இந்த வார்த்தை 2 தடவை பிரசங்கிக்கப்படுறதுக்கு காரணம், 2 தடவை உச்சரிக்கப்படுறதுக்கு காரணம், இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள அந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நாம் சுதந்திரிக்க போகிறோம். நல்ல கைகளை தட்டி நான் உங்களுக்கு சொல்றேன், வார்த்தைங்கிறது ஒரு டெபாசிட் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் எடுத்து அதை கிளைம் பண்ணலாம். வார்த்தைங்கிறது உங்களுக்கு பெரிய கவரேஜ். அது நீங்க எங்க வேணாலும் உங்களுக்கு யுத்தம் பண்ணும். வார்த்தைங்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் நீங்க அதை சேர்த்து வைக்க 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 வைக்க, வேர்டை பிடிச்சி வேர்டில் பழக பழக, வார்த்தைகளை ருசிக்க ருசிக்க அது என்ன தெரியுமா செய்யும்? உங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த வார்த்தைகள் உங்களுக்காக கிரியை செஞ்சுட்டே இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்கள் கூட பேசிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் வார்த்தையினுடைய ஆசீர்வாதம். சரி, இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறதற்கு ஒரே ஒரு பதம் அவர்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். அந்த பதம் என்னன்னா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் ஆதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். யூதாவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அதே மாதிரி இருக்கும். யூதா 1:25. தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் உங்களுக்கு 2 தடவை சொல்றதுக்கு ஒரு டிஃபரெண்ட் இப்ப தெரியாது. ஆனா ஆண்டவர் அந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறதற்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த் பத்தாது, உங்களுடைய டேலண்ட் உதவாது, உங்களுடைய பணபலமோ உங்களுடைய எந்த காரியமும் உதவாது. ஒண்ணு மட்டும் உதவும். பக்கத்துல இருக்கிறவங்களை கையை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களுக்கு ஞானமா கிரியை செய்ய போறார். பக்கத்துல பார்த்து வெக்கப்படாம, அவர் உங்களுக்கு ஞானமா கிரியை செய்ய. நான் சொல்றது உங்களுக்கு சொல்றது மீனிங் புரியுதா? அதாவது சில நேரத்துல நம்ம தப்பு பண்ணிடுவோம், ரைட்டா? ஐயோ இதை இப்படி செஞ்சிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அதனால மற்றவங்களும் நம்முடைய வாழ்க்கையில தப்பு பண்ணுவாங்க, அப்படித்தானே? அப்படின்னா
நம்ம செய்யற தவறுகள், நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய எல்லா தப்பிதங்களும் எப்படி சரி செய்யப்படும் தெரியுமா? இப்ப நீங்க சில காரியங்களை மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்படி நான் பேசியிருக்க கூடாதோ, இப்படி நான் செஞ்சிருக்க கூடாதோ, இப்படி அந்த இடத்துல நடந்திருக்க கூடாதோ, இந்த தவறுனால என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இப்படிலாம் நம்ம ஃபீல் பண்றது. இன்னும் சத்துரு சில நேரத்துல நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுருவான். அப்படிதானே? நம்மளுக்கு எது சரி அப்படிங்கிறத காமிக்காதபடி நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுருப்பான். அந்த ரெண்டு விதத்திலையும் கிரியை நடக்கும். பட் ஆனா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே தப்பு பண்ணாலும் சரி, அல்லது பிசாசனுடைய தந்திரங்கள் வாழ்க்கையில வந்து உங்களை திசை திருப்பினாலும் சரி, இந்த ரெண்டு இடத்தையும் சரி செய்யற ஒரே பவர் யாருக்கு இருக்கு தெரியுமா? அவருடைய ஞானத்துக்கு இருக்கு. நல்ல கைகளை தட்டி நல்ல, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் இப்ப சொல்றேங்க, உங்க வாலிப பிள்ளைகளை குறித்து நீங்க பயப்படுவீங்க. என் பிள்ளை தப்பு பண்ணிடுவாளோ, என் பிள்ளை இந்த உலகத்தில் எப்படி தப்பிப்பா, என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க போறேன்? நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரே உங்க ஞானத்தை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காமிங்கன்னு நீங்க சொல்லிட்டா போதும், அவருடைய ஞானம் ஜெயிக்கும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நீங்க ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. ஆண்டவரே இந்த ஞானம் தான் அவருடைய பெரிய பவர். பைபிள் சொல்லும், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அப்படின்னா அவருடைய ஞானத்துக்கு மீறி மனுஷங்க பிளான் பண்ண முடியாது. அவருடைய ஞானத்துக்கு மீறி பிசாசு பிளான் பண்ண முடியாது. அவருடைய ஞானத்துக்கு மீறி உங்களுடைய தப்பிதங்கள் அது எவ்வளவு டீப்பா நீங்க அதுக்கு எஃபெக்ட் எடுத்தாலும் அதுல ஞானம் வெளிப்படும் பொழுது கிரியை உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல இந்த மெசேஜ் புரியும் போது புரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். நல்ல கவனிங்க, இது நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டிச்சு வச்சிருந்தார். சரியா? இப்படி சிருஷ்டித்து வைக்கும் போது அவருக்கு தெரியும், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியையும் நடுவுல வச்சிருந்தார். அப்படிதானே? தோட்டத்தின் சகல விருட்சங்களையும் கர்த்தர் உண்டாக்கி எல்லாத்தையும் நீங்க புசிக்கலாம். ஆனா அதற்கு நடுவுல இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் கர்த்தர் வச்சிருந்து அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, நீ எல்லாத்தையும் புசிக்கலாம், இதை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. ரைட்டா? இப்ப இந்த கட்டளையை அவங்க ஃபாலோ பண்ணல. பைபிள் சொல்லுது, சர்ப்பம் ஏவாளை ஏமாற்றி அவளை சாப்பிட வச்சு அவளுடைய கணவரை சாப்பிட வச்சு, இப்ப இந்த பகலில் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் உலாவும் பொழுது அவர்களுடைய சத்தத்தை கேட்கவோ அந்த தேவனை அவங்க பார்க்கவோ அவருடைய சத்தத்தை விரும்பவோ முடியாதபடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிதானே? இப்ப நல்ல கவனிங்க, நம்ம இதெல்லாம் யோசிப்போம், ஆண்டவருக்கு தெரியாதா இது இந்த கனியை வைக்கிறதுனால அவங்க இப்படி சாப்பிடுவாங்க தெரியாதா? நல்லதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்கும், தேவனுக்கு உலக தோற்றத்திற்கு முதல் தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அப்படிதானே? அவருக்கு தெரியும் இவங்க சாப்பிடுவாங்க, இவங்க கண்டிப்பா இதை சாப்பிடுவாங்க, இவங்க பாவம் செய்வாங்க. அப்ப அவங்க அந்த பாவம் செஞ்ச பிறகு ஒவ்வொருத்தருக்கா இப்ப ஆண்டவர் கூப்பிடுவாரு. அதே 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. ஒவ்வொருத்தருக்கா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை புருஷனை பற்றி. நல்ல கவனிங்க. இப்ப எப்படி தெரியுமா? இப்ப பிசாசு நினைக்கிறான், நம்ம இந்த கனியை சாப்பிட வச்சதுனால இவங்க பாவம் பண்ணிட்டாங்க, இந்த கனியை சாப்பிட வச்சதுனால இவங்க பாவத்துல விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சில நேரங்கள் பிசாசு உங்க வாழ்க்கையில சீற்றம் வரும்போது சில காரியங்கள் உங்களையே அறியாம கைமீறி நடந்துரும்.
அதே மாதிரி சில மனுஷங்க தெரியாம அவங்களுடைய தந்திரங்கள், அவங்களுடைய சீற்றங்கள், பொறாமைகள் வரும்போது சில காரியங்களை நீங்க என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிதானே? அப்ப ஒரு சில எல்லைகள்ல இருந்து நீங்க விலகுற மாதிரி, இழக்கிற மாதிரி, உங்க கைவிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும். இப்ப அதே மாதிரி தான் இப்ப பிசாசு நினைச்சிட்டான், நம்ம ஆதாமையும் ஏவாளையும் பாவம் பண்ண வச்சுட்டோம், நம்ம ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிச்சிட்டோம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனுக்கும் உடைய உறவை நம்ம பிரிச்சிட்டோம், அவங்கள தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்கிட்டோம். அப்ப நல்ல கவனிங்க, இது எல்லாம் நடக்கும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆல்ரெடி ஆண்டவர் அவர்களை பிளஸ் பண்ணியிருந்தார். அப்படின்னா அவங்கள ஆண்டவர் உருவாக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் நல்ல கவனிங்க, இந்த வேர்டை நல்ல கவனிக்கணும். அதாவது நீங்க மேலோட்டமா வாசிக்க கூடாது. இப்ப இந்த வேர்டுல உண்டாக்கும் பொழுது மட்டும் தேவன் நமது சாயலாகும். நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி தெரியுமா? ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கும் பொழுது உண்டாக்கினார் அப்படின்னு ஒரு மேல வரும். பட் ஆனா ஸ்திரீயையும் புருஷனையும் சிருஷ்டிக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு வேர்டு அடிஷனலா ஆட் ஆகும். தேவன் நமது சாயலாகும் அப்படின்னா கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி, ஜீசஸோட சேர்ந்து அவர் சிருஷ்டிக்கிற மாதிரி உண்டாக்கிட்டு, நல்ல கவனிங்க, அவர்களை எப்படி பிளஸ் பண்றாரு? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது மனுஷங்க உங்க மேல பொறாமைகளை போடுறதுக்கு முன்னாடி, மனுஷங்க உங்க மேல சீடுறதுக்கு முன்னாடி, அல்லது பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை சூறையாடும்படியா ஏதாவது ஒரு காரியத்தை முன்னாடி, அதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணிருக்காரு. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எத்தனை பேர் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளதாங்க இருக்கிறீங்க? அவன் நினைக்கிறான், நான் ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டதுனால ஏதோ ஒரு விலை வந்துருச்சு, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று வாழ்க்கையில விதைச்சிட்டோம். நோ 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 நல்ல கவனிங்க, ஆண்டவர் அவருக்கு தெரியும். உங்களுக்கு வர்ற போராட்டங்களுடைய வீரியம் அவருக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுடைய வீரியம் அவருக்கு தெரியும், அதுக்கு அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படின்னா மனுஷங்க உங்களை பார்க்கும் பொழுது இதுல நீங்க மூழ்கிடுவீங்க, இதுல நீங்க எந்திக்க மாட்டீங்க, இது அவ்வளவுதான், இதுல நீங்க தோத்துருவீங்கன்னு பார்ப்பீங்க. பட் ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் அதை பார்க்கறதில்ல, அதற்கு அடுத்து உள்ள ஆசீர்வாதங்களை பார்க்கிறவர், கர்த்தர் அதற்கு அடுத்து உள்ள நன்மைகளை பார்க்கிறவர். இது எப்படி தெரியுமா? அவர் ஆதியாகமத்துல உட்கார்ந்துகிட்டே புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பிளான் பண்றார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நீங்க அதை நினைக்காதீங்க. நீங்க நினைங்க, இந்த 2024 ஜூலை மட்டுமல்ல, நீங்க கண்ணை மூடுற வரைக்கும் அல்லது இயேசு உங்களை அழைச்சிட்டு போற வரைக்கும் சகலமும் என் வாழ்க்கையில திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஆவியில உணர்றீங்க? நல்ல கைகளை தட்டி பிசாசுக்கு வைக்க வர்ற மாதிரி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். உங்க பயத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். சும்மா ஏதோ கை தட்டி ஒரு இம்ப்ரெஷனுக்காக அல்ல. உங்களுடைய இருதயம் ஸ்ட்ராங் ஆகணும், உங்களுடைய இருதய வார்த்தையில பலப்படணும், உங்களுடைய இருதய கர்த்தருடைய கிரியையில வெளிப்படணும். எனக்காக அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படிதானே? நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு பதட்டத்துல அப்படி அடுத்த மாசம் எப்படி இருக்கும், வர்ற நாள் எப்படி இருக்கும், நீங்க சொல்றீங்க, நீங்க 2026 உங்களுக்கு என்ன நடக்கும், உங்க பிள்ளைகள் எங்க இருப்பாங்க, நீங்க எங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பீங்க, அவங்களுடைய வாழ்க்கை இது எல்லாத்தையும் வெல் பிளான் பண்ணி வச்சிருக்கிறவர் தான் உங்களுடைய தேவன், உங்களுடைய கர்த்தர், நம்முடைய கர்த்தர். அவர் சகலத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. பிசாசு நினைப்பான் இந்த கனியை சாப்பிட வச்சதுனால நம்ம அப்படி கிடையாது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. நல்ல கைகளை தட்டி எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கவனிங்க. அதாவது இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன தெரியுமா?
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் அப்படின்னா பிதா இயேசுவை சிருஷ்டிக்கிறார், சரியா? அதனாலதான் பைபிள் சொல்லும் அவர் தம்முடைய அவருடைய அவருடைய சாயலா, தேவனுடைய சாயலா இயேசுவை பிதா சிருஷ்டிக்கிறார். அப்படிதான் ஃபர்ஸ்ட் இந்த வசனம் ஆரம்பிக்கும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் அப்படின்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்படின்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும்னா ஏவாள் அந்த கனியை புசிச்சுதான் ஆகணும். நீங்க நல்ல கவனிங்க, அது ஒரு விதமான தந்திரம் அப்படின்னாலும், அது ஒரு விதமான வஞ்சகம் அப்படின்னாலும், பிசாசு ஏவாளை ஏமாத்திட்டான்னு நம்ம சொன்னாலும் கர்த்தருக்கு தெரியும் அந்த பழத்தை வைக்காம இருக்கிறதுக்கும் கர்த்தரால முடியும், அதை சாப்பிட வைக்காம இருக்கிறதுக்கும் கர்த்தரால முடியும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உங்களை ஆக்டிவேட் பண்றா ஒரு ஏவால ஆக்டிவேட் பண்ண முடியாத தேவனா அந்த இடத்துல இல்ல, அவரால பண்ண முடியும். இருந்தாலும் அதை எப்படி தெரியுமா கிரியை செய்வாரு? அவர் பிசாச விளையாட விட்டு அவன் வெட்கப்படுற அளவுக்கு. நான் உங்களுக்கு சொல்றேங்க, பிசாசுக்கு கர்த்தர் ஸ்திரீயை சிருஷ்டிக்கும் போது எப்படி தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் போது ஸ்திரீக்கு உள்ள கர்ப்பம் இருக்குங்கிற விஷயம் கர்த்தருக்கு தான் தெரியும், ரைட்டா? பிசாசுக்கு தெரியாது. கர்த்தருடைய திட்டம் அவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியாது. பட் அவன் நினைச்சிட்டான் நம்ம 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 ஏவால வஞ்சிச்சிட்டோம். இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவங்க பிசாசு உங்க வாழ்க்கையில நினைக்கிறான் இந்த தப்பை இவ பண்ணிட்டா, இந்த காரியவை பண்ணிட்டா, இந்த குடும்பத்துல இதை கொண்டு வந்து போட்டுட்டா, இதுக்கு மேல அவங்க எழும மாட்டாங்கன்னு மனுஷங்களை உங்களுக்கு உண்டாக்கி தரலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த சூழ்நிலை கிரியேட் ஆகலைன்னா அந்த யுத்தம் வரல. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஸ்பிரிச்சுவல்ல வளர்ந்திருக்கலாம், எதுலனாலும் வளர்ந்திருக்கலாம். நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப கடினமா உங்களை நடத்திருப்பாரு. கடினமா உங்களை நடத்தினதுனாலதான் இந்த மெசேஜே உங்களால கேட்க முடியுது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உங்களை டீச் பண்ணி எவ்வளவு அழகா நெருக்கி உங்களை கொண்டு வந்திருக்கிறார்ல, உங்களை நடத்தி இருக்கார்ல. நீங்க நினைக்கிறீங்க எங்களுக்கு மனுஷங்க போராடுறாங்க, அந்த போராட்டம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க வாழ்க்கையில யாரு என்ன விதைச்சாலும் அது கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஒரு செக்ஷனுக்குள்ள நீங்க வந்து எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? யாரு என் வாழ்க்கையில என்ன கொண்டு வந்தாலும், யாரு எந்த இடத்துல என் மேல சீரனாலோ, எந்த பிசாசினுடைய தந்திரங்கள் என் குடும்பத்துல கிரியை செஞ்சாலோ அது எனக்கு வரும்போது ஆசீர்வாதமா தான் முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆல்ரெடி நான் கர்த்தரால பிளஸ் பண்ணப்பட்டுட்டேன், ஆல்ரெடி என் மேல வாக்குத்தத்தம் இருக்கு. நல்ல கைகளை தட்டி இது ஏதோ நல்ல வார்த்தைன்னு கேட்காதீங்க. நீங்க இப்ப விசுவாசிங்க. இனி உங்களுக்கு பயம் வரும்போது நீங்க சொல்லணும், ஆல்ரெடி எனக்கு எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்குது. உங்களை பிசாசு பயமுறுத்தும் போது, அந்த வியாதி வந்து பயமுறுத்தும் போது, மனுஷங்க எழும்பி உங்களை பயமுறுத்தும் போது சொல்லணும், ஆல்ரெடி எனக்கு எல்லாம் பிளான் பண்ணப்பட்டுருச்சு, ஆல்ரெடி என் வாழ்க்கை கர்த்தரால எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஆமென், ஹல்லேலூயா.